பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னா திருச்செந்தூர் சௌகார்த்திகா சுவாமிநாதன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேம்மா. சந்தோஷம் மேம். பங்குனி மாதத்துல பங்குனி உத்திரம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. யார கேட்டாலும் இப்படி ஒரு நாளை வாழ்க்கையில ரொம்ப மிஸ் பண்ணிடாத, அப்புறம் வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல ஏன் இது அவ்வளவு சிறப்பா இருக்கு மேம்? கண்டிப்பா பங்குனி உத்திரம் நட்சத்திரம்னாலே ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்கான ஒரு நட்சத்திரம் தான் உத்திரம் நட்சத்திரம். 27 நட்சத்திரங்கள்ல 12வது நட்சத்திரம் தான். இதுல என்ன ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னா, அனைத்து கடவுளர்களுக்குமே, அதாவது நம்ம வணங்குற மெஜாரிட்டியானது சிவன், பார்வதி, ஆமா, பெருமாள் தாயார், முருகன், வள்ளி தெய்வானை, அவங்க அனைவருக்கும் கல்யாணமான திருக்கல்யாணமான ஒரு நாளா பங்குனி உத்திரம் கருதப்படுது. சோ அதனால ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். அதே மாதிரி குலதெய்வ வழிபாட்டுக்குமே ரொம்ப சிறந்த நாள். நன்னீராடல்னு சொல்லுவோம் இல்லையா, ஹோலி வாட்டர், ஐ மீன் புனித நீராடல், அதுக்கெல்லாம் ரொம்ப உகந்த நாள் இந்த பங்குனி உத்திரம். விரதம் இருந்து நம்ம நினைச்சத நம்ம க்ஷணத்துல வாங்கக்கூடிய நாள் பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரம் ரொம்ப சிறப்பான நாள் ஏன் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. அதே போல பங்குனி உத்திரத்தன்னைக்கு முருகனை வழிபடும் போது வாழ்க்கையில பல மாற்றங்கள் நடக்கும்னு சொல்றாங்களே, அது உண்மையாம? கண்டிப்பா பல மிராக்கிள்ஸ் நடக்கும், அதிசயங்கள் நடக்கக்கூடிய நாள் தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ பொதுவா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கல்யாணம் ஆகாத கன்னி பெண்களோ இல்ல ஆண்களோ ரொம்ப வருஷமா தடை இருக்கு அப்படின்னா, உத்திரம் நட்சத்திரத்துல மாதா மாதம் இருக்க முடியாட்டியும் கூட இந்த ஒரு நாள் இருந்தாலே அந்த மொத்த வருடமும் இருந்த பலன் அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு நல்ல வாழ்க்கை துணையோட முக்கியத்துவத்தை குறிக்கக்கூடியதுதான் இந்த பங்குனி உத்திரம். அதுக்காக தான் இந்த திருக்கல்யாணம்லாம் எதுக்கு கோவில்ல வருடா வருடம் நடத்துறாங்க அப்படின்னா, இப்ப நம்ம எல்லாம் மனிதர்கள்லாம் ஒரு வருடம் கல்யாணம் பண்ணிக்கிறோம், ஒரு தடவை கல்யாணம் பண்ணிக்கிறோம், ஒரு தடவை முடிஞ்சது. கடவுளர்களோட கல்யாணத்தை எதுக்கு எடுத்துரைக்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு துணை எவ்வளவு அவசியம் அப்படின்றத சிக்னிஃபை பண்றதுக்கு தான், நம்ம ரிலேஷன்ஷிப்போட ஏன்னா நம்ம ஆமா முக்கியத்துவம். இந்த கல்யாணம்னு ஒண்ணு இருந்தா தானே எல்லாமே ஒரு அடுத்தடுத்த ஒரு சந்ததியினர் வருவாங்க, ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஒரு துணைனா அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ், என்ன வாழ்க்கையில உயர்வு தான். இதை நிலைநிறுத்துறதுக்கு தான் இந்த திருக்கல்யாணங்கள் வருடா வருடம் திருவிழா கோலம் பூண்டு நடக்குது. அதனால மிகவும் ரொம்ப சிறப்பான நாள் பங்குனி உத்திரம். கண்டிப்பா மேம். இப்போ சிம்ம ராசிக்காரர்கள் இந்த பங்குனி உத்திரத்துல எந்த முருகனை வழிபடணும்? சிம்மராசி நேயர்களுக்கு திரு ஆவணன்குடி, அதாவது பழனியில நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும், மேல இருக்க கோவிலா கீழே இருக்க கோவிலா. கண்டிப்பா கீழே இருக்க கோவில் தான். கீழே இருக்க கோவில் தான் ஆறுபடை வீடுல உள்ள கோவில். மேல இருக்கிற கோவில் அது ஒரு தனி கஷேத்திரம். சோ திருஆவணன்குடின்றது மலை அடிவாரத்துல இருக்கிறது தான் அறுபடை வீட்டுல உள்ள கோவில். பழனியில இருக்கிறது அந்த பழனி முருகன் கோவில் அது ஒரு தனி. சோ கீழே உள்ள பாலமுருகனை வழிபடுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அங்கேயுமே தங்கத்தேர் இழுக்கிறாங்க. சோ நம்ம சொல்லி வச்சு தங்கத்தேர் எடுக்கிறதும், அங்க இருந்து பஞ்சாமிர்தம் வாங்கிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கொடுக்கறதும், பெண்களுக்கு முக்கியமா கன்னி பெண்களுக்கு கொடுக்கறதும் ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். கண்டிப்பா மேம். இப்போ பழனிக்கு போயிட்டு இந்த மாதிரி பஞ்சாமிரதம் வாங்கிட்டு கொடுக்கலாம்னு சொன்னீங்க, தங்கத்தேர் இழுக்கிறதையும் சொன்னீங்க. போக முடியாதவங்க வீட்லயே என்ன மாதிரியான பூஜைகள் செய்யலாம்? சிம்மராசினியர்களுக்கு பொதுவாவே இந்த பங்குனி மாதம் ஒரு லீடர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய ஒரு தலைமைத்துவம் வாய்ந்த பதவிகளும் ஒரு தலைமை வகிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய கிடைக்கக்கூடிய மாதமா தான் இந்த பங்குனி மாதம் இருக்கு. அதே மாதிரி மரியாதை புகழ் அதீதமா அதிகரிக்கக்கூடிய மாதமா இது இருக்கு. சோ ஃபேம் அண்ட் ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப் இந்த மாதம் அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சின்ன விஷயம் அவங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, ஈகோயிஸ்டிக் ஆட்டிடியூட் அவங்க அவாய்ட் கோபம் மட்டும் இல்ல, நீ பெருசா நான் பெருசா, அந்த ஈகோயிஸ்டிக் ஆட்டிடியூட் அவங்க அவாய்ட் பண்ணிக்கிட்டதுனால அவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி வீட்டுல உள்ள முருகன் படத்துக்கு ஜாதிமல்லி சரம் போட்டா, மாலை போட்டா ரொம்ப ரொம்ப விசேஷம். முல்லைப்பூ, வெள்ளை முல்லைப்பூவும், அதே மாதிரி மல்லிகைப்பூ சீசன் சொல்லவே வேண்டாம்.
சோ மல்லிகை பூ, உதிரி பூக்களால அர்ச்சனை பண்றது மிக சிறப்பான பலன்களை வந்து கொடுக்கும் அவங்களுக்கு வீட்டுல. அதே மாதிரி சிம்மராசிக்கு பால் அபிஷேகம், சூரியன் இல்லையா, சூடு தனியனத்துக்கு பால் பால் அபிஷேகம் தான். மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி தாகமா இருக்கவங்களுக்கு நீர்ப்பந்தல் போட்டு மோர் கொடுக்கறது, இளநீர் கொடுக்கறது, இல்ல தண்ணீர் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப சிறப்பா வேலை செய்யும். கண்டிப்பா மேம். வேற ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா மேம் இதை தாண்டி? பசுமாட்டுக்கு தானம், அதாவது அரிசி ஊற வச்சு கொடுக்கலாம், நாட்டு சர்க்கரை, வெல்லம் கொடுக்கலாம், அதே கீரை வகைகள் கொடுக்கலாம். ரொம்ப அதே மாதிரி கோதுமை தானம் பண்றது ரொம்ப மிகச்சிறப்பான பலன்களை கொடுக்கும். இந்த முருகன் கோவில போய் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. முடியலங்கிற பட்சத்துல வீட்டுல இருக்கிற சில பூஜைகள் நீங்க பண்ணீங்கன்னா அது இன்னும் சிறப்பா இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா ஏன் அந்த கோவில் சிறப்பானது, இந்த பூஜைகள் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. நன்றிமா. உகந்த முருகன் வழிபாடு, அப்புறம் என்ன பரிகாரம் பண்ணணும், என்ன நெய்வேத்தியம் பண்ணணும்ன்றத நான் சொல்லியிருக்கேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப நற்பலன்கள் நல்லபடியா கிடைக்கும். ரொம்ப சுபிக்ஷமா இருக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.